இல்லைங்க நான் இந்த தவறு பண்ணிட்டதுனால சர்ச்சுக்கு வர மாட்டேன், இந்த தவறு பண்ணிட்டதுனால வேத வாசிக்க மாட்டேன், நேற்று நான் ஜெபம் பண்ணல அதனால இந்த காரியத்தை நான் செய்யல, இப்படி தேவனிடத்துல விலகி விலகி நின்னா அதுவும் தவறு பாருங்க. ஒண்ணு வாழ்க்கையில பயம், இல்ல தேவனிடத்துல பயம். முதல்ல அந்த பயத்தை போக்குங்க. வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதுங்க. வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். உலகத்திலே மிகப்பெரிய விலங்கு உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா அது திமிங்கலம். அது எவ்வளவு பெருசா இருக்குது. அதோட நாக்கு மட்டுமே யானையோட எடைக்கு இருக்குமா. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு உயிரினம். அதையும் அப்படிப்பட்ட உயிரினத்தையும் உங்கள் தேவன், உங்கள் அப்பா, நம் தேவன் விலை போட்டுக்கிறாருங்க. இந்த கிரேட் லைஃப் ஃபேமிலி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடவுள் நல்லவர், உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பயம் பயம் பயம், எப்ப பார்த்தாலும் பயம். நின்னால் பயம், உட்கார்ந்த பயம், போனால் பயம் அப்படிங்கிற மாதிரி பயம் பல பேருடைய வாழ்க்கையில இருக்குதுங்க. பயம் இருக்கிறதுனால அப்படி என்னங்க பயம் அது வாட்டில் இருக்கட்டும், தேவன் வந்து செயல்படுவாரே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல. தேவன் வார்த்தையை அனுப்பி உங்கள் மனதை திருப்புகிறார், மனசை சரி பண்றார். மனசை சரி பண்ணினீங்கன்னா தான் அடுத்த ஒரு கட்டத்துக்கே போக முடியும். நீங்க மனம் புதிதாகிறதுனாலதான் மறுரூபமாகப்படுகிறார்கள். இப்ப நீங்க மனசு புதிதானாதான் ஆள் புதிதா வைங்க. ஆள் புதிதா வைங்க. புதிதா நீங்க புதிதா, அப்பதான் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, பயம் உங்க வாழ்க்கையில் இருக்குதுன்னா வெற்றியான ஒரு செயலை செய்ய முடியாது. இல்ல தேவன் நான் பயப்படுறேன், நான் ஜெபிக்கிறேன், இருந்தாலும் தேவன் அற்புதம் பண்ணிடுவார்னா அப்படி பண்ண முடியாது. நீங்க ரெடி ஆகணும், நீங்க தயாராகணும். தாவீது தயாரானா பாருங்க, கோலியாத்தை வீழ்த்துவதற்காக. எப்படி அது தேவனோட பழகி அவனுக்கு பயம் இல்லாம போய் விசுவாசம் அதிகரிச்சு. அதனாலதான் ஆபிரகாம் கிட்ட தேவன் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு பாதுகாப்பாகவும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா பயப்படுற மாதிரி காரியம் நடக்கும். பயமே வராதுங்க அப்படி இல்லை, பயப்படுற மாதிரி காரியம் நடக்கும். அதுல நீங்க எவ்வளவு தூரம் விசுவாசமா இருக்கீங்க, அதுல எவ்வளவு தூரம் நீங்க நம்பிக்கையா இருக்கீங்க அப்படிங்கிற காரியம் முக்கியம் இல்லையா? எப்படியோ வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல. நீங்க பயப்படாம இருக்கணும். எல்லா சூழ்நிலையும் பயப்படாம இருந்து என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார், சிலுவையிலே எனக்காக செய்து முடித்திருக்கிறாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். நிச்சயமா இருக்கணும். சில பேர் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் பயம். கேட்டா நான் குடும்பத்தை கண்டு கவலை, குடும்பத்தை கண்டு எனக்கு பயம், நாளைக்கு இப்படி ஆயிருமோ, பிள்ளைகளை கண்டு இப்படி பயம், நாட்டுல பொருளாதாரத்துல இப்படி பிரச்சனை இருக்குது, நாட்டுல இப்படி போர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அதுக்கெல்லாம் பயம். 3ஆம் உலக போர் வந்துருமோ அதுக்கு பயம். பாருங்க, செய்திகளா எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நாட்டு மேல அக்கறை போல. பாருங்க, அப்படி செய்திகளா எடுத்து பார்க்க கூடாதுங்க. ஏன்னா உங்க மனசை விசுவாசிக்க கூடிய, உங்க மனசை புதுப்பிக்க கூடிய, உங்க மனசை ஸ்ட்ராங் பண்ற காரியங்களை நீங்க பார்க்கலாம். ஆனா உங்க மனசை பலவீனப்படுத்துது, பயப்படுத்துதுன்னா அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாதுன்னா, ஏன்னா தேவனுடைய வார்த்தையை செயல்படாம செஞ்சிடும். அதுதான் அந்த 3 நிலங்கள்ல பாருங்க, எந்த சூழ்நிலை வந்து ஸ்ட்ராங்கா நின்ன நிலம் தான் 1 30 60 100 பலன் கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்க மனசா இருக்கிற அந்த இருதயத்தை நல்ல நிலம் போல இருக்கக்கூடிய அந்த இருதயத்தை நீங்க பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுல நீங்க பயத்தை கொண்டு வந்து போடக்கூடாது. அண்ணாள் வந்து ஜெபம் பண்றா, பிரச்சனை தான், கஷ்டம் தான், அழுது ஜெபம் பண்றா, புலம்பி ஜெபம் பண்றா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவ துக்கம் முகமா இருக்கலையா? அதுக்கப்புறம் போஜனம் பண்ணான்னு இருக்குது. ஏன்னா தேவனிடத்துல நீங்க ஒரு காரியத்தை சொல்லிட்டீங்க. சில சூழ்நிலைகள் பயமா இருக்கும், சில சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருக்கும். என்னவாக இருந்தாலும் அதோட முடிச்சுக்கணும். அது தொடர் கதையா வச்சுக்க கூடாது. பாருங்க, தேவையில்லாத செய்திகளை பார்த்து மனசுக்குள்ள கண்டதையும் போட்டுக்கிட்டு அங்க நடந்தது இங்க நடந்தது இல்ல. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பர்சனலா வருது. உன் வலதுபுறத்திலே 1000 பேரும் இடதுபுறத்திலே 16,000 பேர் விழுந்தாரும் அது உன்னை அணுகாது. அதனாலதான் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அவரு இருக்கிறாரு, உங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அவரு உங்களுக்கு பாதுகாப்பான கேடகமா இருக்கிறாரு, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாரு. உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் பயப்படணும்? கடன் பிரச்சனைகளை கண்டு பயம், இருக்கிற வேலை போயிருமோங்கிற பயம், இந்த வேலை போனா வேறொரு வேலை கிடைக்கும், இருக்கிற பிசினஸ் லாஸ் ஆயிருமோங்கிற பயம்,
ஊழியம் நடக்குமா நடக்காதாங்கிற பயம். தேவன் உங்களை அழைத்து இருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை உயர்த்தாம விட மாட்டார். எந்த நோக்கத்துக்காக எந்த பர்பஸ்க்காக உங்களை அழைத்து வந்தாரோ அது நிறைவேறிய தீரும். ஆனா நீங்க நிக்கணும் அந்த கோட்டுக்குள்ள. இந்த தண்டவாளத்துல ட்ராக்ல ட்ரெயின் போற மாதிரி ட்ரெயின் அந்த ட்ராக்ல இருக்கிற வரைக்கும் தான் ட்ரெயினுக்கு ஒரு பாதுகாப்பு பாருங்க. ட்ராக் விட்டு இறங்கிடுச்சுன்னா அதனால செல்ல முடியாது. அது போலதான் தேவனுடைய வார்த்தையில நீங்க இருக்கணும். பயத்துல இருக்க கூடாது. ஏன்னா யோபுக்கு பயந்த காரியம் நேரிட்டு தான். யோபு அவ்வளவு பாடுபட்டாருங்க, கஷ்டப்பட்டாருங்க. ஏன்னா கடவுளா கொடுத்தாரு, அது பிசாசு கொடுத்தது. அது பிசாசு அவனுக்கு கொடுத்தது. அதுவும் அவன் சொல்றான் பயந்த காரியம் நேரிட்டு. பயப்படாம இருக்கணுமே, நம்பிக்கையா இருக்கணுமே. தேவனிடத்தில் பிரியமா விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். ஏன்? ஏன்னா தேவனை விசுவாசிக்கிற ஒருத்தன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு நன்மை செய்வார் என்பதை விசுவாசிக்கணுமே. விசுவாசம் எப்படி வரும்? இப்போ இருட்டான ஒரு இடம் இருக்குது, அதுல வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வரணும் எப்படி வரும்? லைட்டை போட்டாதான் வெளிச்சம் வரும். நீங்க பயத்தை போக்குனாதான் விசுவாசம் வருங்க. ஹல்லேலூயா. இதை ஒத்துக்கணும். இல்ல கடவுளை அற்புதம் பண்ணுவார். நிறைய பேர் கடவுளை நோக்கி நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், கடவுளை நோக்கி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க சரியாகாம எப்படி தேவன் உதவி பண்ணுவார்? நீங்க ஒரு நல்ல நிலமாக இருந்தாதான் தேவன் அதுல வார்த்தையில போட்டு விதைகளை போட்டு அதை பயிரிட செய்வார். அதை பயிரிட செய்வார். நீங்க இல்லாத குப்பைகளை மனசுக்குள்ள போட்டு இல்லாத பிரச்சனைகள் உள்ள போட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். சின்னதை தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு இல்ல நாளைக்கு வர்றதை கொடுத்து கவலைப்பட்டுட்டு கடவுள் சொல்றாரு நாளை தினத்தை கொடுத்து கவலைப்படாத. ஏன்? ஆனா அது நாளை தினம் தேவனுக்குரியதுங்க. பாருங்க, கடல் உலகத்திலே மிகப்பெரிய விலங்கு உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா அது திமிங்கலம். அது எவ்வளவு பெருசா இருக்குது. அதோட நாக்கு மட்டுமே யானையோட எடைக்கு இருக்குமா. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு உயிரினம். அதையும் அப்படிப்பட்ட உயிரினத்தையும் உங்கள் தேவன், உங்கள் அப்பா, நம் தேவன் பிழை பூட்டுகிறாருங்க. பிழை பூட்டுகிறார். அதையும் போஷிப்பாருன்னு சொன்னா உங்கள் தேவைகள் அவருக்கு முன்னாங்க லேசான காரியங்க. அவர் கையில வானமும் பூமியும் அண்ட சராசரங்களும் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை சின்னது. அதை போஷிக்காம இருப்பாரா? அதை நடத்தாம இருப்பாரா? அதை பாதுகாக்காம இருப்பாரா? அதை விட்டுருவாரா? இல்ல நீங்க நம்புறீங்களா? இவ்வளவு தூரம் நீங்க விசுவாசிக்கிற நீங்க, இவ்வளவு தூரம் நம்புற நீங்க, தேவன் உங்களை கைவிட்டுருவாரன்னு நீங்க நம்புறீங்களா? உங்களால சொல்ல முடியுமா அவர் கை விட்டுருவாரா? உங்களை விட்டு கொடுத்துருவாரா? இல்லை நான் தான் சில மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் தான் என் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் பண்ணிட்டேன், நான் தான் கொஞ்சம் தெரியாம பண்ணிட்டேன், அதனால விட்டுருவாரா? அதனால சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனா கிளைமேக்ஸ் அப்படிதான் இருந்துருமா? கிளைமேக்ஸ் அப்படிதான் இருக்குமா? தேவனை நீங்க நம்பி இருக்கும்போது தேவன் உங்களை தெரியாது போயிடுவாரா? அவர் முகத்தை மறைத்துக்குவார் அப்படி நினைக்கிறீங்களா? பொல்லாதவர்களாக நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையான செய்வது அதிக நிச்சயம் அல்லவா அப்படிங்கிறார். பொல்லாதவனால நீ உன் பிள்ளைக்கு ஒரு அப்பத்தை கேட்ட கல்லை கொடுத்துருவியா? மீனை கேட்ட பாம்பை கொடுத்துருவியா? நாம கொடுத்துருவோமா? பாருங்க, தேவன் உங்களை உயர்த்துவார். உங்களை அதிசயமான காரியங்கள் நடத்துவார். இதெல்லாம் எப்படிப்பா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஏதோ சாட்சி சொல்றீங்கல்ல, ஒரு நாள் வரப்போகுது சாட்சியே இருக்காது. ஏன்னா வழியான எந்த காட்சியும் இருக்காது, ஸ்மூத்தா போகும். எப்படி நான் சாட்சி சொல்றது? விழுந்த எழுந்தோம் அப்பதான் சாட்சி சொல்ல முடியும். இங்க விழுகவே இல்லைன்னா அப்படி ஒரு நாள் வருங்க, நிச்சயமா வரும். நீங்க தைரியமா இருக்கணும், நீங்க நிக்கணும், தேவன் நம்பி நீங்க நிக்கணும். நீங்களே இல்லைன்னா அந்த இடத்துல தேவன் எப்படி என்ன பண்ண முடியும்? பேதுரு 1000 அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் பேதுரு மறுதலிச்சாலும் அவன் நின்னா. யூதாஸ்கரிய தப்பு பண்ணனா, ஆனா அவன் இறந்துட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதனால தப்போ சரியோ என்ன சூழ்நிலையோ நீங்க தேவனிடத்துல நிக்கணும். பயந்து ஓடிடுறது இல்லைங்க. நான் இந்த தவறு பண்ணிட்டேன் அதனால சர்ச்சுக்கு வர மாட்டேன், இந்த தவறு பண்ணிட்டேன் அதனால வேத வாசிக்க மாட்டேன், நேற்று நான் ஜெபம் பண்ணல அதனால இந்த காரியத்தை நான் செய்யல, எப்படி தேவனிடத்துல விலகி நின்னா அதுவும் தவறு. பாருங்க, ஒண்ணு வாழ்க்கையில பயம், இல்ல தேவனிடத்துல பயம். முதல்ல அந்த பயத்தை போக்குங்க. வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதுங்க. வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். ஹல்லேலூயா. அதைத்தான் யாரோ எடுத்து என்னமோ பாட்டு பாடிடுறாங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நன்மையான வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல தேவனோட வார்த்தைகள் நல்லுங்க. எதுக்கு பயப்படணும்? எதுக்கு சோர்ந்து போகணும்?
தைரியமா இருக்கணும். கண்டு விசுவாசிக்கிறது என்னங்க இருக்குது? இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலை விசுவாசிக்கிறது தான் இருக்கு. ஆமென். நல்ல தேவனே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமான வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.